பிரைஸ் த லார்ட். இன்று காலை தியானத்திற்காக நம்ம பார்க்க போகிற வசனம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஒரு அருமையான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விதவை கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்துச்சு. ஆனால் எலியா எனக்கு ஒரு அடையை எடுத்துட்டு வான்னு சொல்கிறான். அவன் நம்புறான். அவன் சொல்கிறா, இதை நான் சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் இறக்க போகிறோம் அப்படின்றா. ஆனால் அவன் கேட்டோன்னே அவன் சொல்கிற வார்த்தையை நம்பி நாளைய தினத்தை குறித்து அவள் கவலைப்படலை. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இதை நான் அந்த ஊழியக்காரனை கொடுத்தா கட்டாயம் ஆண்டவர் இந்த பஞ்சகாலம் முழுவதும் என்னை போஷிப்பார் என்ற நம்பிக்கை அந்த விதவைக்கு இருந்தனால அதில் கொஞ்சம் அடைய செஞ்சுட்டு வந்து கொடுக்குறார். உங்கள் வாழ்க்கையில் இன்றைய தினத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொடுங்க, நாளைய தினத்தை அவர் பார்த்துக்கொள்வார். அவர் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்கள் அருகில் இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். ஒரு அருமையான ஃபாதர் பாடல் உண்டு. ஏசு நீங்க இருக்காயில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கண்டிப்பாக அவங்க பாடியிருப்பாங்க. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்றைய அந்த விதவை அப்பா கொஞ்சம் அடைய எடுத்துகிட்டு வந்து உமக்கு முதலாவது கொடுத்தாள் அல்லவா, அதே போல் நாங்களும் இன்றைய தினத்தை உங்கள் கரத்தில் கொடுக்குறோம். நாளைய தினத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களுக்கு வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.